பைத்தியக்காரி ரியா தானே? ஹாய் ஹாய். நான் எப்படி தான் சாமி இருக்க? நல்லா இருக்கேன். பரவாயில்லப்பா, உன் ஃப்ரெண்டு பாரு சூப்பரா விளையாட ஆரம்பிச்சிருச்சுல. ஆமா ஆமா ஆமாக்கா. நல்லா விளையாடுறாள். டிடிஎஃப் வின்னர். பரவாயில்ல, அந்த புள்ள பேரையே மாத்திக்கிச்சு. இதுக்கப்புறம்லாம் அந்த மாதிரி வீடியோ போடாம இருந்தா நல்லா இருக்கும் அந்த அது புள்ள நம்ம வாழ்க்கை. கையில இல்லக்கா, அது அவங்க கையில தான் இருக்கு. சொல், ஃப்ரெண்டா வேற எதுக்குல இருக்க சொல்லு. அதெல்லாம் சொல்லுவேன், நான் கன்ஃபார்மா சொல்லுவேன். ஆனா சொல்றதெல்லாம் எல்லாரும் கேட்டுட்டா அப்புறம் என்ன? இல்ல, ஃப்ரெண்டு சொன்னா கேட்பாங்க. இதுக்கப்புறம் அந்த பிள்ளை போடாதுன்னு நினைக்கிறேன். போடாது தாமரை. போடலன்னா நான் சந்தோஷப்படுவேன். பாப்போம். இல்ல போட மாட்டாள, ஏன்னா வெளியில நிறைய பேத்துக்கு இந்த அந்த மாதிரி இன்ஸ்டா இல்லாத மக்களுக்கு பிடிச்சிருக்குல்ல அந்த பிள்ளைய. அது அப்படி யோசிக்க மாட்டாங்கக்கா. சில பேர் யோசிக்க மாட்டாங்க. எதுனாலும் அவங்க வந்துதான் இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லணும். பாப்போம். அவங்க போடலன்னா என்னை விட சந்தோஷப்படுற நபர் வேற யாரும். நானும் சந்தோஷப்படுவேப்பா. நல்லா அந்த பிள்ளை நல்லா இப்ப விளையாட ஆரம்பிச்சிருக்கு. பரவாயில்ல, டாஸ்க் எல்லாம் நல்லா பண்ணுச்சியா, நல்லா பண்ணுச்சு. ஆமா ஆமாக்கா, செம்ம எஃபர்ட்ஸ். நானே எதிர்பார்க்கல. 6 மணி நேரம் 9 மணி நேரம்லாம் நானே எதிர்பார்க்கல. சூப்பரா. ஆமா, இப்ப நாங்களாம் 16 மணி நேரம்லாம் இருந்து கேப்பா தலைவர் போட்ட டாஸ்க்கு. ஆமா ஆமா ஆமா. இதெல்லாம் இங்க வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, இத நான் எப்படி பாக்குறேன்னா, பாரு ஒரு விஷயத்த பாரு வந்து 2வது 3வது வாரத்துல இருந்து பண்றதுதான் இது. ஆனா பாரு ஒரு ஆப்போசிஷன் யாருமே குடுக்கல. இப்படி பண்ணினா நீ காலி, அவ்வளவுதான், இந்த ஷோல உன்னால இருக்க முடியாதுன்னு யாரும் ஸ்ட்ராங்கா அத சொல்லாததுனால இப்ப என்ன நடக்க போகுது, நம்ம என்னனாலும் பண்ணிட்டு ஒரு சாரி கேட்டா நம்மள விட்டுருவாங்கன்ற. இல்ல இவனுங்க அது பாருதான் எல்லாத்துக்கும் அதுல பேச முடியாம ஒதுக்கிட்டாங்க. பேசக்கூடிய ஆளுகளை போய் ஏதாவது போட்டு எதுக்கு பயப்படுறாங்கன்னு தெரியல. அதுக்குதான் போயிருக்கோம்னு தெரிஞ்சிருச்சு. பண்ணுதுன்னா இப்பவும் என்ன பண்ண ட்ரை பண்ணுச்சுன்னா, பாருக்கு கிளியரா தெரியும் பாருவால ஃபைனல்ஸ் போக முடியாதுன்னு. பாருக்கு ஒரே ஒரு சான்ஸ் டு ஹிட் ஃபைனல்ஸ் வந்து இந்த டிக்கெட் டு ஃபினாலி தான். அவ வந்து மேல வரணும்னா எல்லாத்தையும் கீழே நவுத்தணும். பாருக்கு ஒரு கேம் பிளே வந்து பேசி ஒருத்தவனை ட்ரிகர் பண்ணி அவனோட பேட் சைடு எடுத்துட்டு வந்து அவனை கேம் விட்டு காலி பண்றதுதான் பாருவோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப தப்பு தாங்க. அந்த மாதிரி பண்ணி யாருமே அனுப்ப மாட்டாங்கயா. இது சரின்னு யாராலையும் சொல்லவே முடியாது. எனக்கே நான் இத்தனை நாள் பிக் பாஸ பத்தி பேசாமே இருந்தேன். என்னால ஆதங்கம் தாங்க முடியல. ஒரு தலை சீவல, ஒரு பொட்டு வைக்கல, ஒண்ணுமே பண்ணாம நான் லூசு மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் எனக்கு நானு. ஆமா ஆமா, இது வந்து டாக்ஸிசிட்டியை நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணி அது ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு போயிடுச்சு. அது அப்படிதான். ஒருத்தவன் என்னன்னாலும் பண்ணலாம், அவன் இருக்கணுங்கிறதுக்காகன்றத காமிச்சு அது எக்ஸாம்பிளா காமிச்சு ஒருத்தன் போகும்போதுதான் நம்மளுக்கு வெறுப்பாகுதே தவிர. இல்ல வெளியில மக்கள் நிறைய பேர் வேற சப்போர்ட் வேற பண்ணாங்கப்பா அந்த பொண்ணுக்கு. எதுக்குன்னு தெரியல. 2வது 3வது இதே நபர் தான் 2வது 3வது வாரத்துல வெர்பலா அபியூஸ் பண்ணாங்க. அப்படின்னா ஒருத்தன் வெர்பலானா வார்த்தையால வந்து அபியூஸ் பண்ணாங்க. நார்மலைஸ் பண்ணோம். ஒருத்தவன் அடிச்சா நார்மலைஸ் அடிச்சா கோவம் வருது இல்ல. கெட்ட வார்த்தை பேசினானா கோவம் வரணும்ல நமக்கு. எவ்வளவு வார்த்தை, எப்பவோ அந்த பிள்ளை வெளியே அனுப்பிச்சிருக்க வேண்டியது. எவ்வளவு வார்த்தை அந்த புள்ள வார்த்தை விட்டுச்சு. நான்லாம் உண்மையில என்னதான் பேசினாலும் சபரி இந்த கண்ணுல அடிச்சது இதெல்லாம் தள்ளி விட கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பொம்பளை பிள்ளை இப்படி பண்றானே அப்படின்னு எதுவா இருந்துச்சு. உண்மையிலே கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. ஆனா நீ என்ன பண்ற? நீ உனக்கு வந்தா மட்டும் ரத்தம், மத்தவங்களுக்கு வந்த மாதிரி தக்காளி சட்னி மாதிரி இந்த புள்ள பண்ணிருச்சு இன்னைக்கு. எனக்கு பார்வதிக்கு எப்பவுமே அப்படிதான். பார்வதிக்கு வந்து அவங்க என்ன பண்ணாலும் சரி, ஆப்போசிட்ல இருக்கவன் அவனை என்ன பண்ணாலும் உமன் கார்டு தூக்கிட்டு வருவாங்க. முதல்ல ஃபெமினிசமே ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்க பொண்ணு அந்த பொண்ணு. ஃபெமினிசம்னா என்னதுல? ஃபெமினிசம்னா பெண்ணியமைய ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்க ஒரு பொண்ணுன்னா அந்த பொண்ணுதான். நடந்துகிட்ட விதம் எதுவுமே சரியில்லை. நாசமா போற பிக் பாஸ் இந்த சீசன்ல ஆள் எடுத்தது ஏன் எடுத்தாங்க அப்படி? இது 2வது வேறமே தப்புன்னும் போது மக்களும் இந்த பொண்ணு பண்றது தப்புன்னு ரெகனைஸ் பண்ணிருக்கணும். மேக்கர்ஸும் அதை ரெகனைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆளு ஒரு சமூகத்துல இருந்தா அவனுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயம் நடக்கணுமோ அது நடந்திருக்கணும். ஆனா அப்படி பண்ணாம அவங்கள நம்ம எல்லாமே நானே சொல்லியிருக்கேனே, ஏதோ ஒண்ணு பாருவால தான் இந்த சீசன் ஓடுதுன்னு நான் சொல்லியிருக்கேனே. பாருவால ஓடுது, நீ பேசாம இரு. வைத்தறிச்சல கலப்பா. நீங்க அத போய் சொல்லிருக்க கூடாது, வச்சு செஞ்சுட்டு வந்திருக்கணும் ரியா. நீங்க ஒண்ணே ஆமா, நீ வந்ததுக்கு அப்புறம் ரியா நீ வந்ததுக்கு அப்புறம் திட்டி இருந்தாலே ரியா
சொல்லுங்க தாத்தா. உன் நம்பர் என்கிட்ட இல்லம்மா. நான் உனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்தணும்னு நினைச்சேன். வச்சு செஞ்சேம்மா. ஆ மூஞ்சில தாத்தா நான் போட்டு உடைச்ச. அவங்க தாத்தா வந்து இல்ல தாத்தா இல்ல. லிட்டரலா அந்த இடத்துல உட்காந்துட்டு என்ன மிரட்டுறாங்க. ஆ, நீ எதுனாலும் முதல்ல நீ உன் வெளில ஃபோன் போய் நம்பர் எனக்கு மிரட்டுனாங்க. டிஎம் பண்ணுமா. ஓகே தாத்தா. தாத்தா நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் உன்னை. நீ டிஎம் பண்ணு. நீ வந்து என் லைவ்ல வந்து பேசுறமா. ஷூர் தாத்தா எனக்கு தாத்தா. ஒரே ஒரு கொஸ்டின். தாமரைக்கா சொல்லுங்க. ரியாட்டு எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின். ஆ, சபரியை பத்தி உங்களோட ஒப்பீனியன் மட்டும் சொல்றீங்களா? பாவப்பா எனக்கு அந்த பையன் என்ன எனக்கு பண்ண தெரியாம இருக்கான். ச்சே. எனக்கு வந்து சபரி எனக்கு ஆக்சுவலா நான் உள்ள போகும்போது சபரி வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா சபரி ரொம்ப ஸ்மார்ட்டான நபரா தான் எனக்கு தெரியும். வெளியில அவன் இல்ல அவ ஈக்குவலா ஒரு ஷோ பண்றாருன்னா அப்ப அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவர்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கலான்ற மென்டாலிட்டில தான் நான் இருந்தேன். நான் உள்ள போயிட்டு அவர்கிட்ட அதை தான் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன். பட் நான் வந்ததுக்கு அப்புறம் அவரோட கேம் பிளே வந்து வேற மாதிரி இருக்கு. ஆ, இப்போ இல்ல நமக்கு சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லி தந்திருக்காங்க, ஆமா அறமா இருக்கணும், ஆ நல்லது பண்ணணும், ஆ நல்லது அ- செய்யணும். எனக்கு ஆமா என்னெல்லாம் சொல்லி கொடுத்து ஒருத்தவன் நல்லவன் எனக்கு காமிச்சாங்களோ அந்த எல்லா ஆமா நல்லவனாவும் உள்ள ஒருத்தவன் இருக்கான். ஆமா இப்பவும் உண்மையில அவனுக்கு நல்ல என்னென்ன அவன் தப்பு வெளியிலயும் நம்ம நல்ல பையன். பண்ணோம்னா என்ன பேச தெரியாம பேசுவான் வெளியில. எனக்கு நல்லா தெரியும் சபரிய. ம் வெளியில வந்து அதாவது ஏதாவது இவங்க மனசு கஷ்டப்படும்ன்றதை எதிர்பார்க்க மாட்டான். பட்டு பட்டுன்னு ம் பேசிடுவான். அதுக்கப்புறம் ஃபில்மா சரி விடுக்கா விடுக்கா சரி பாத்துக்கலாம்க்கா விடுக்கா ஐயோ நீ ஆரம்பிச்சு அப்படின்ட்டு போயிடுவான். நல்ல ரொம்ப நல்ல பையன் அவன். என்னை பொறுத்த வரையும் கானா வினோத் கூட பல இடங்கள்ல தெரியாம ஒரு விட்டுருவாப்ல ஒரு சில வார்த்தை வார்த்தைகள் இருக்காரு. ஆனா ஆமா சபரி அது பண்ணதே கிடையாது. இல்ல சோ இந்த பண்ணல டைட்டிலுக்கு டிசர்வ் ஆன ஒரு நபர்னா ஒரு இந்த ஷோ எதுக்கு? நீ எந்த மாதிரியான சூழ்நிலையிலயும் ஒருத்தவன் எப்படி நல்லவனா இருக்க முடியும்? அப்படி நல்லவனா இருந்தா அவனுக்கு இந்த உலகம் எப்படி பாக்கும்ன்றதுக்கு தான். ஆமா அப்படிப்பட்ட ஒரு நல்லவனுக்கு இந்த கப்பு கிடைக்கலன்னா அப்புறம் என்ன ஷோ? அவ்வளவுதான். அது தெரியல இப்ப. ஏன்னா இப்போ இந்த ஃபேமிலி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் சபரி நல்லா தெரியுறான்ப்பா. எப்படி ஒன்னொரு எபிசோட்ல சரியாவே காட்டலையே சபரியை. இருக்க இடமே தெரியலையே. ஏன் காட்டலனாக்கா மக்களுக்கு டாக்ஸிசிட்டி தான் புடிச்சிருக்கு. அடிச்சுக்கிட்டு விளையாடணும், கத்தணும், கெட்ட வார்த்தை பேசணும். இப்படி பேசினாதான் பாப்பன்ற ஒரு இடத்துல ஏல எப்படி நல்லவனா இருக்கப்ப அப்பனா இப்ப யாரு பாப்பா? இல்ல இப்ப ஏன் பொங்கி எழுதுறாங்க எல்லாரும்? அப்படிலாம் அப்படி நினைக்கிற மாதிரி இல்லப்பாப்பா. இததான் நான் கேக்குறேன். ஏன்னா உனக்கு கெட்ட வார்த்தை பேசும்போது கோவம் வர மாட்டேங்குது. ஒருத்தவனை வந்து அபியூஸ் பண்ணும்போது கோவம் வர மாட்டேங்குது. ஆனா கை வச்சா மட்டும் கோவம் வருதே. இது என்ன விதத்துல நியாயம்? அப்ப இது அவன் வந்து கெட்ட வார்த்தை பேசினா தப்புதான். தப்புதான். அதை இவ்வளவு கெட்ட நார்மலைஸ் பண்ணிட்டு எந்த இப்ப சீசன்லயுமே இவ்வளவு கெட்ட வார்த்தை வரவே கிடையாது. ஏன்னா இந்த சீசன்ல நம்ம பேர் எப்படி போகும்ன்ற பயம் யாருக்குமே கிடையாது. சாரி நம்மள சாரி டு எவன் இன்டரப்ட். சாரி டு இன்டரப்ட். ப்ளீஸ் பார்வதி ஏதோ வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்களாம் ரசிகன். என்னதுதா? சாரி பார்வதி ஏதோ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்களாம் வெளியில வந்து. அது இன்னொரு பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். அமுச்சு விடுங்க தாத்தா எனக்கு. இதுங்க நானும் பார்க்கல. இது இப்பதான் எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்திருக்கு. ரசிகன் அதை தேடி என்ன அனுப்புங்க ப்ளீஸ். நான் உனக்கு அனுப்புறேம்மா. நான் தாத்தா எனக்கு அமுச்சு விடுங்க. அனுப்புறேன். இந்த மேல எடுத்து போஸ்ட் போட்டு பின் பண்ண சொல்றேன். அது ஒரு நிமிஷம். ஓகே. இல்ல எனக்கு இது வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ரியாக்கும் உங்களுக்கும். ஓகே தாத்தா எனக்கு அனுப்புங்க. தாமரை தாமரை வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் தாமரை. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். அப்பா நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த திவ்யாக்கு பதிலா தாமரை பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா என்ன ஆயிருக்கும்? அவ்வளவுதான். இதுல பாருக்கு இன்னொரு பக்கம் மூஞ்சி திரும்பி இருக்கும். இல்ல இல்ல நான் மதுரை பாஷை மதுரைக்கான அடியே சாந்தாமணி. இல்ல நீங்க அவன் சொன்னதை பாத்தீங்களா? இதுக்கும் ஒண்ணு இல்ல. 10 வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன வாடி ஏக்கற இன்னுமே இந்த வீட்டுல அடியே நீ வாயை திறப்பியா? தாமரை அதான் பரவாயில்ல. தாமரை ஆறு வந்து அரோரா வந்து உங்க அம்மா எங்க அம்மா என்ன சேர்த்து வைப்பாளான்னு அவளை பார்த்து பாரு. உடனே திவ்யா என்ன பண்றாங்க, திரும்பி பார்த்துட்டுல அங்க அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து ஆப்பு வைப்பாங்க. ஆப்பு வைப்பாங்க. கலகிட்டா திவ்யா. and Ria and again Ria was Ria. Hi. இல்ல திவ்யா அவ்வளவு பொறுமையா கை வைக்காம பேசினால நான்லாம் என்னால இவ்வளவு நேரம் பேசிருக்கவே முடியாது. நானா தலைய சுத்தி புடிச்சு இழுத்து தள்ளி இருப்பேன் கீழேயே. நான் இறங்கி இருந்தா கூட வந்து இழுத்திருப்பேன் கீழே. Exactly. Ria, ஒரே இன்ஃபர்மேஷன் சொல்றேன். Ria, one more thing. Ria, hi. ஹாய் சார். ஒரே நிமிஷம் சொல்றேன். Okay, please. விஜேஸே இன்னைக்கு சொல்லிருக்காரு, நீங்க 7 பேர் ஏன் சும்மா இருந்தீங்க, ஆமா அவங்களுக்கு அடுத்து வெளியில அனுப்பிருக்கலாம்னு சொல்லிருக்காரு. கண்டிப்பா. நான்லாம் நான் இறங்குனதுக்கு அப்புறம் விளையாடக்கூடாதுன்னு எப்படியும் அவங்க அவுட் ஆகணும். நம்ம அவுட் ஆயிட்டோம். கண்டிப்பா நான் இழுத்துருப்பேன். அவங்க எல்லாம் திறந்து கண்டிப்பா இழுத்துருப்பேன். ஓபன் பண்ணி இழுத்து வெளில போட்டுருக்கான். இந்த சபரி திரும்ப போய் கதவை சாத்திட்டு வரையான்.
பட் தி திங் இஸ் இப்ப அவங்க வந்து வெளியில ஒருத்தவங்கள தள்ளி விட்டு காலை வச்சு அடிச்சது தப்புனா அந்த இடத்துல நம்மளும் இன்ஹியூமனா ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் பாக்குறேன். நான் என்ன இல்லையா, பொறுத்த நீ வரைக்கும் அடிக்க வேணாம், எதுவும் பண்ண வேணாம், அழுங்காம தூக்கி வெளில வச்சாலே அவங்க அவுட் ஆயிருப்பாங்க அப்பவே. ஆமாக்கா. பட் இத்தனை பேர் இருக்கா, விக்கல்ஸ், சபரி. பிசிக்கல் வயலன்ஸ் தப்புனா அதை நம்ம பண்ணா அப்ப நமக்கும் அவனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அப்பா அவங்க பண்ணது தப்பு, உதைச்சு தள்ளுனாங்க. நம்ம என்ன வெளியில இருக்கவங்க அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. 2 பேர் சேர்ந்து அழுங்காம தூக்கி கீழே வச்சிருக்கணும். இப்ப இவங்க தள்ளினாங்கன்னா அவங்களும் உடனே வந்துட மாட்டாங்க. அந்த இடத்துல ஒரு போராட்டம் நடந்திருக்கும். அத பாக்கும்போது இப்ப அவன் அத பண்ணிட்டான், திருப்பி ஏன்டா இவன் இதை பண்றான்ற மாதிரி ஒரு ஜோனு போயிருக்கும். ஆப்வியஸ்லா ஒரு தக்கு மூமெண்ட் அப்படியே நம்ம ஃபயர் விட்டு கொண்டாடி இருப்போம். பட் ஆனா அப்ப அவனுக்கும் நமக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும். நீ கெட்டவன் கெட்டவனாவே இரு, நல்லவன் நல்லவனாவே இருந்துட்டு போறோம், அவ்வளவுதான். அப்படித்தான் ஜபரி கதவை சாத்திட்டு வந்துட்டேன். இல்ல என் குணத்துக்கு சொல்றேன், நான் என்னால இருந்திருக்க முடியாதுன்னு சொல்றேன். நானு கண்டிப்பா நான் சும்மா இருந்திருக்க மாட்டேன். புரியுது. அப்படியே தள்ளிருப்பேன், இல்லன்னா சத்து அடிச்சிருப்பேன். அவ என்னோட குணத்துக்கு அப்படி கோவம் வந்துரும். இந்த சம்பவத்தை நான் நேர்ல பாத்துருந்தேன்னா. புரியுதுக்கா, புரியுது. ஆமா. ரியா, just one more thing I want to add up and tell you. நீங்க புடிச்சு பார்வதி இழுத்து போட்டுப்பீங்க. இவ்வளவு நாளைக்கு பார்வதி பேசிருக்கவே முடியாது நான் இருந்திருந்தேனா. மூடிட்டு போடி விட்டுருப்பீங்க. அப்பவே மூடிட்டு போய் முடிஞ்சிட்டேன் நானு. முடியாதுமா, கண்டிப்பா உள்ளே இருந்திருக்காது. இப்ப எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்கல்ல பதில் பேசுறதுக்கு. ரியா வெச்சி செஞ்சேமா. ஐயோ வெளியில Exactly, Ria. You were too good, Ria. Straight hit. போன காரியம் ரியா, போன காரியம் என்ன? Straight information to be given. வளவள கொளகொள டிலி டார்லிங் நத்திங். Your டுசுலாம் சொல்லாம வேலையை பாரு, ஜோலியை பாரு, do your work. Straight. The message has been conveyed so well. That was beautiful. Right? இங்கிலீஷ்ல பேசுறாங்க தாத்தா. தாமரை மன்னிச்சு நமஸ்காரம் தாயே. ரமேஷ் ஒரு நிமிஷம். ரியா, நான் ரிவ்யூல சொன்னேம்மா, உங்ககிட்ட இந்த வார்த்தையை பிடிங்க உன்னை திட்டுன்னு கரெக்டா பண்ணிச்சுமா அந்த பாப்பா. எனக்கு நல்லாவே தெரியும். வீட்டுக்கு லைட் கொடுத்தமா, நீ நல்லா இருமா, நீ நல்லா பேசல. எத்தனையோ ஃபேமிலி வந்துட்டு போனாங்க. ஆனா போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்ன பத்தி பேசுதுன்னா ஆப்வியஸா நான் மென்டலி அந்த பொண்ணு ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நான் போன வேலை அதுதான். என்னமோ மூஞ்சே வச்சுக்கிட்ட அம்மா. நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிமென் வாழ்க்கையில பார்த்தது இல்ல. இந்த மாதிரி ஒரு இல்ல தாத்தா, இந்த ரியாவை உட்காந்துட்டு ஆத்தாவும் அவளும் குறை பேசிட்டு இருக்காங்க தாத்தா. என்ன ஒரு புத்தியோ. அம்மா நல்ல புத்தி சொல்லிட்டு இல்லப்பா நீ இப்படி நடந்துக்கணும், இந்த மாதிரி யாரை இது பண்ணாத அப்படின்னு நல்ல புத்தி சொல்லுவாங்கன்னு பார்த்தா இந்த அம்மாவும் சேர்த்து இது பண்ணிட்டு உட்காந்துருக்கு. ஆனா எனக்கு அப்ப சந்தோஷமா தான் இருந்தது. நான் மென்டலி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சேன். அவங்க ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பாங்க, அதை நான் உடைக்கணும்னு தான் நான் நினைச்சேன். பண்ணிட்டேன்றதுல எனக்கு சந்தோஷம். நீ மென்டலி டிஸ்டர்ப் பண்ணலமா, மென்டல டிஸ்டர்ப் பண்ணி. தாத்தா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப சிரிக்கிறேன் தாத்தா. பட் எனக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இப்ப எனிவேஸ் அவங்க வெளியில வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் இவ்வளவு ஹேட் ரேட் அவங்க மேல போட வேணாம்னு பாக்குறேன் நான். அப்ப நம்ம போட மாட்டோம்ப்பா. எப்படி பாக்குறவங்க போடாம இருக்க. ஒவ்வொருத்தரும் வீடியோ டிவில ஓடுது, செருப்பு தூக்கி எல்லாம் எடுத்து அடிச்சுட்டு வீடியோ போடுறாங்க. அது பார்க்க பயமா இருக்குக்கா. என்ன சொன்னாலும் ஓகே, அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க, இது ஷோ. இதுக்கப்புறம் அவங்க மேல இவ்வளவு ஹேட்ரேட் எங்கயாவது போகும்போது அடிச்சிருவாங்க, பயப்படக்கூடாதுல்ல. உனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, இங்க இருக்கவங்களுக்கு தெரியுது ஒரு சோனு. ஆனா வீட்டுல இருந்து பாக்குறவங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா அவங்க வீட்டுக்குள்ள ஜாயிண்ட் பண்ணிக்குவாங்க, புரியுதா? இப்ப என்ன எல்லாம் எல்லாமே யார பார்த்தாலும் தாமரக்கான்னு வீட்டுக்குள்ள அவங்க அக்கா மாதிரியே 60 வயசு ஆளு கூட என்னை வந்து அக்கான்னு தான் இது பண்றாங்க. அந்த அளவுக்கு குடும்பத்துக்குள்ள இது பண்ணிடுவாங்க. அவங்க இத வந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம், புரியுது? அது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த பொண்ணு மீடியாவில இருக்க பொண்ணு இந்த ஷோ எந்த அளவுக்கு பாக்குறாங்க, வீட்டுக்குள்ள எந்த அளவுக்கு போய் இந்த போகும்ன்றது அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியும். இப்ப நான் வச்சுக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாம நான் உள்ள வந்தேன். ஆனா நீ மீடியாவிலே அத்தனை வருஷமா நீ குப்பை கொட்டிக்கிட்டு இருக்க, உனக்கு தெரியாதா இந்த இது எப்படி வெளியில போகும், மக்கள் எப்படி பாப்பாங்கன்னு? நான் இல்லன்னு எல்லாம் அவங்க இரிட்டேட் பண்ணி தான்க்கா பண்றாங்க, நான் இல்லன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு சீசன்ல உள்ள போயிட்டு வந்தாங்க, பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு. அந்த யாரு இருக்கிற சீசன் தெரியல. இவங்க பேர் என்ன, நந்தினியா?
இந்த மைனாலாம் இருந்தாங்களே ஒரு இந்த சீசன். பொண்ணு போயிட்டு வந்துச்சா? பார்வதி போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்துட்டு அங்க ரிவ்யூ எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க உள்ள அவங்க எல்லாம் இப்படின்னு சொல்லிட்டு கெஸ்டா போயிட்டு வந்தாங்க. அதுவே வந்து வெளியில எப்படி மக்கள் பேசியிருப்பாங்கன்றது தெரியும். இப்போ ஒரு நாள் சீசன் 6யா நான் போனேன் அந்த சீசன். அப்படியா தாத்தா? நீங்க சீசன் 6 எதுக்கு போய் ஒரு சீசன் விடுறது இல்ல? இந்த சீசன் போக வேண்டியதானே? இந்த சீசன் நான் போனேன்னா எனக்கு ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்க. நாங்க எவ்வளவு நாள் கேட்டுட்டு இருந்தோம் தெரியுமா, தாத்தா போங்க தாத்தா போங்க தாத்தா. நான் போக மாட்டேன்னு ஒத்த கால நின்ற சீசன் வந்து 2, அதுல இது 1. நைஸ் டிசிஷன். கொடுமை. 100% நோ. தாத்தா எனக்கு தாமரை சுத்த பத்தமா குளிச்சு திருநூறு எல்லாம் பூசிக்கின்னு அவ்வளோ சுத்தமா, அதுவும் தக்காளி சட்னி கையிலேயே பெனஞ்சு அம்மிலாம் கூட கிடையாது எங்களுக்கு. ஆமா அவ்வளவு அழகா சமைச்சு கொடுக்கும். அப்படி இருந்தே எனக்கு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. ஆனா இல்ல நீ நல்லா தானே பண்ண. நல்ல ரசத்துக்கு போயிட்டீங்களான்னு பார்த்தேன். இல்ல 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 அதெல்லாம் அது சும்மா விளையாட்டுக்கு சொல்றதுமா. நீ எவ்வளவு நல்லா அம்மா உன் தக்காளி சட்னி நீ ஊர்ல இருந்து வந்த உடனே எனக்கு ஒரு டப்பி கொடுத்து அனுப்புறேன். சரி தாத்தா. பக்கத்து தெருல இருந்துக்குன்னு நீ பண்றது இருக்கு பாரு, ரொம்ப மோசம். தம்பி கிட்ட கொடுத்து விடாரு. நான் கொடுத்து வரேன் தாத்தா. நான் இப்ப இங்க ஊர்ல இருக்க தாத்தா. 2 3 நாள் இங்க வேலை இருக்கு திண்டுக்கல்ல, முடிச்சிட்டு வரேன். பிரியா நீ ஒரு நாள் வீட்டுக்கு சாப்பிடுவாமா. தாமரை வந்து சூப்பரா சமைச்சு நானும் சமைக்கிறேன். அரோராவையும் கூட்டு போங்க. கூட்டிட்டு வாங்க. ஆமா அப்ப இங்க ஸ்பேஸ்க்கும் கூட்டு வாங்க அரோராவை. நாங்க டைட்டில் வின் பண்ண அப்புறம் போய் சாப்பிடுறோம். அரோரா பேரை மாத்திக்கிட்டாங்கன்றதுக்கு ப்ரூஃப் தாமரை. தாமரை வாயில சொல்லிடுச்சு பாருங்க அந்த புள்ள நல்ல பேர் வாங்கிடுச்சுன்னு. ஆமா தாத்தா. ஆமா ஆமா. அது நான் அது உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அந்த புள்ள வீடியோவெல்லாம் நான் பார்த்தேன். ஒரு ரியாட்ட கூட கேட்டேன் ஷூட்டிங் போயிருக்கேன்ல, என்னல எப்படி இருக்குது அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் இப்ப வீட்டுல இருக்க ஆடியன்ஸுக்கு அந்த புள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப நம்ம இன்ஸ்டா எல்லாருமே இன்ஸ்டா வச்சிருப்பான்னு சொல்ல முடியாதுல்ல. வீட்டுல குடும்பமா இருக்கவங்கள்ட்ட இன்ஸ்டா கிடையாதுல்ல. அதோட வீடியோ கூட இந்த புள்ளைய பாத்துக்கிட்டு இந்த புள்ளைய வீடியோ பாருங்க வீட்டுல இருக்கவங்க காட்ட மாட்டாங்க வீட்டுல இருக்கவங்கள்ட்ட. அதனால இந்த வீட்டுல இருக்க ஆடியன்ஸுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அரோராவை. ஆரம்பத்துல இருந்த பேர் வந்து இப்ப மாறி, அதாவது துஷார் அதெல்லாம் மாறி இப்ப நல்லதா இருக்கு அந்த பொண்ணு பேரு. அது அப்படியே காப்பாத்திக்கிச்சுன்னா சூப்பர். செலிப்ரேஷன் வீக்ல வேற துஷார் உள்ள போவான், என்ன நடக்க போதோ அப்படின்னு. ஐயோ இப்பதானே எல்லாத்தையும் அழிச்சிட்டு மாத்தணும், திருப்பி என்ன ஆக போதோ அப்படின்னு. பக்கத்திலே போடாதீங்க, துஷார் கிட்ட சொல்லிடுங்க போறதுக்கு முன்னாடி. சொல்லிட்டேன் ஆல்ரெடி. தம்பி யார்கிட்ட? அந்த பையன் கிட்டயா? போனீனா மட்டும் பத்திரம் தம்பி அப்படின்னு. ஆமாக்கா செலிப்ரேஷன் வீக் போவாங்கல்ல, அவர்கிட்டே தம்பி போனீங்கன்னா கொஞ்சம் பாத்து. அரோரா தான், துஷார் கிடையாது. எனக்கு பயமே அரோரா தான். என்ன ஆக போகுது? சரி விடு, என்கிட்ட ஒண்ணு சேர்ந்து வாழட்டு விடுங்கப்பா. ஒவ்வொரு ஆளா சரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு விடுங்கப்பா. அது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா கூட பிரச்சனை கிடையாது, இங்க அதுவே நடக்க மாட்டேங்குது. சரி விடுங்க, அந்த டாபிக் நம்ம கடந்து போவோம். நீங்க கேக்குறீங்களா லைவ்ல பேசுறதெல்லாம்? அரோரா பேசுறதெல்லாம் கேக்குறீங்களா லைவ்ல? தல 24/7 வெளியில வந்தோடனே அடுத்து கல்யாணம் வாய்ப்பே இல்ல. வெளியில வாய்ப்பே இல்ல. யார கல்யாணம் பண்றாளையா? கூட அது தெரியல. அவங்க வீட்டுல ஒத்துக்குவாங்களா துஷார் வீட்டுல? அந்த பையன் இல்லையா, வேற பையனா? தெரியாது பைத்தியக்காரி. என்கிட்ட நல்லா இருக்கட்டுப்பா பாவத்துக்களை. எங்கிட்ட அது எப்படியோ முன்னேறுவோம் அப்படின்னு பிள்ளைய என்னென்னமோ பண்ணி தொலையுதுங்க. இதுக்கப்புறம் தான் நல்லா இருக்கட்டும். கண்டிப்பா. ஆமா ஆமாக்கா, நான் உங்க வார்த்தை நல்லபடியா படிக்கட்டும். நல்லா. ஆமா பாப்பா நல்லா இருக்கு. எல்லாம் இப்ப இருக்க பிள்ளைங்க இது வீட்டுல எந்த இதுவும் இல்லாம சரி எப்படியாச்சும் நமக்கு முன்னேறணும் அப்படின்னு என்னென்னமோ பண்ணிருதுங்க. கடவுள் ஒரு நல்ல பொண்ணு மனசார நினைக்கிறாங்க. அதுதான் சொல்றேன். இதுக்கப்புறம் வாழ்க்கையில ஸ்டடி ஆகி நல்லா இருந்தா சந்தோஷம். எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒரே நிமிஷம். அரோரா ஆர்மி ஹெட் ஒருத்தர் வந்திருக்காரு, உங்ககிட்ட பேசணும். ஹரிஷ் ப்ரோ பேசுங்க. அரோரா ஆர்மியா? ஐயோ இப்ப என்ன வரேவரே சொல்லுங்க பேசுங்க ஹரிஷ் ப்ரோ. ஹாய் ஹாய் ஹரிஷ் ப்ரோ. ஹாய் ரியா. ஹாய். ஹாய். ஆக்சுவலா ரொம்பலாம் வருத்தப்பட வேணாம்னு நினைக்கிறேன். உள்ள அவர் போயிட்டு துஷார் நார்மலா போயிட்டு வந்தாலே அவங்க ஹேண்டில் பண்ணிருவாங்கன்னு நினைக்கிறேன்.
அதுதான் இல்ல. அதான் இல்லையா? நீங்க இப்படி எல்லாம் எனக்கு பயமுறுத்தாதீங்க. என்னங்க தெரியும் நீங்களே தல. இப்படி சொல்றீங்க? எனக்கு தெரியும் தல. எனக்கு ரியா தெரியும். அதுதான் எனக்கு ஒரே ஒரு சின்ன பயம். பட் கன்ஃபார்மா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஆனா அது எந்த மாதிரி ஹேண்டில் பண்றாங்க? இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு பேரை ரீஃப்ரேஸ் பண்ணி வச்சிருக்கோம். திருப்பியும் அது அந்த 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 ஜோனுக்கு போகலன்னா கூட அது வேற மாதிரி ஆயிடுமோன்றது எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு. அது என்ன அது நடக்கிறப்போ தான் தெரியும். நடக்காதுமா, I- நடக்காதுமா. பட் கன்ஃபார்மா நீங்க நினைக்கிற மாதிரி ஹேண்டில் இல்ல பண்ண மாட்டாங்க. I think it ப்ரோ will be a positive thing தான் பாசிட்டிவ் தான். நினைக்கிறேன். அது நடக்கும்போது தான் தெரியும். பாசிட்டிவா இருந்ததுன்னா இன்னொன்னு அது ஆமா. அது ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனாவும் இருக்கு. இவங்க சேனல் வந்து ப்ரொஜெக்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது தனித்தனியா நின்னுந்தா கூட அவங்கள சேர்த்து வச்சு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாலும் இது அவங்க நல்லா இருக்கு. சேர்த்து அப்படி எல்லாம் வச்சு பண்ண முடியாதுங்க. இல்ல ப்ரோ, சிம்பிள். சேர்த்து வச்சு ப்ரொஜெக்ட் பண்றது கூட பிரச்சனையே இல்ல. ஆனா அவங்க என்ன பேசுவாங்கன்றதுதான் எனக்கு பயமா இருக்கு. Yeah, I yeah. I don't know how it gonna go. சரி, ஏன்னா நான் வந்து இன்னொரு நாளைக்கு பேசட்டுமா பாப்பா தாத்தா? ஏன்க்கா? தேங்க்யூ ஹலோ. தேங்க்யூ தாமரை, நீ தேங்க்யூ போய் பாதி தேங்க்யூக்கா, வேலையில தேங்க்யூ. இருந்த. ஆமா ஆமா. ரொம்ப நன்றி. ஓடு ஓடு சரி ஓடு. சரி தேங்க்யூ. சரி. ரியா ஊர்ல இருந்து வந்த உடனே ஓகேக்கா, பை. மறந்துடாத. சரி தாத்தா. ஓகே. பாய்க்கா, வந்த பாய். உடனே சரி வரேன். வாங்க தாத்தா. ஃப்ரீயா இருக்கும்போது பாய் வாங்க. பாய். வாங்க. பாய். கண்டிப்பா கண்டிப்பா வரேன். கூப்பிட்டதும் பாய் வந்தியம்மா, தாத்தா. நல்லா இரு தாயி. சுபா சரி தாத்தா. சுபா ஏதோ பேசினா அண்டர்ஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் தாமரை அக்காக்கு தான் ஒரு ஹாய் சொல்ல வந்தேன். அக்கா நான் ஹாய் ஏற்கனவே ஹாய் ஹாய். பேசிருக்கேன்லக்கா ஹேமா ஸ்பேஸ்ல. சொல்லுங்கய்யா. நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேன் தங்கம். வாங்கக்கா, அடிக்கடி ஸ்பேஸ்க்கு வாங்கக்கா, நல்லா இருக்கும், பேசினா நல்லா கண்டிப்பா. இருக்கும். இது தாத்தா கூப்பிட்டாருன்னா நான் வராம இருக்க மாட்டேன், வந்துருவேன். சரிங்கக்கா, வாங்கக்கா, அடிக்கடி வாங்க. அன்னைக்கு பேசின மாதிரி அன்னைக்கு ரொம்ப நேரம் கண்டிப்பா. நல்லா பேசுனீங்க. சரி நான் கண்டிப்பா நம்ம அடுத்து வரேன் சமையல் நானு. குறிப்பி பத்திலாம் பேசலாம்க்கா, வாங்க. சரி, இப்போதைக்கு நடக்கிற பிரச்சனை பேசி முடிங்க, நான் வரேன். அப்புறம் வந்து ரிலாக்ஸா ஓகேக்கா, பேசுவோம். ஓகே பிக் பாஸ் முடியட்டும்க்கா. இந்த சரிக்கா. 2 வாரத்துல எவ்வளவு முடிஞ்சிடும். சீரியஸான விஷயம் போயிட்டு இருக்குது. சமையல் குறிப்பு வேறன்றீங்க சுபா. இல்ல ஏன் அன்னைக்கு தாயி, சூப்பரா இங்க சொன்னாங்க பாருங்க. சார், நம்ம பிக் பாஸ் செமையா மெயின் சொன்னாங்க. அவங்க பொழப்ப பாக்குறாங்க. நம்ம சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும். நம்ம சமைச்சு போட்டதான் நல்லா வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுங்கக்கா, நல்லது பண்ண முடியும். நல்லா தாமரை, சொல்லுங்க. ஆமா. இங்க சீசன் பாருங்க, 5ல நான் உன் மேல வச்ச நம்பிக்கைய அல்டிமேட்ல வந்து இன்னைக்கும் நம்ம தொடர்ந்துட்டு இருக்கு பாரு. அந்த ஆமா. தாத்தா பேத்தி உறவு நல்லா இருமா. சரிங்க தாத்தா. அக்கா பாய்க்கா. சரி பாய் பாய் பாய்க்கா. பாய். சமையல் குறிப்பு நாங்க வேணா சவுண்டை கேட்டு அந்த புளிக்குழம்பு குறிப்பு வாங்கி தரலாமா? எதுக்குங்க அந்த நீங்க ஃப்ரீயாவே புளிக்குழம்பு எங்களுக்கு என்ன ஆயிரியா நீ ஃப்ரீயா இருக்கீங்களா? ஹாய் ரியா. இருக்காங்க. ரியாக்கு ஃபயர் விட்டமா என் லைவ்ல. உள்ள போய் சூப்பரா பேசுமா. செமையா பேசுனாங்க தாத்தா, ரொம்ப நல்லா பேசுனாங்க. என்னென்ன கேட்கணுமோ பாசிட்டிவ் நெகட்டிவ் மத்தவங்களுக்கு மத்த கண்டஸ்டன்ட்க்கு சொன்ன மாதிரி அரோராக்கும் சொன்னீங்க பாத்தீங்களா, செமையா இருந்துச்சுங்க. அவங்க சீசன்ல அவங்க விட்ட தேங்க்யூ. குறை தொட்ட குறைய இங்க வச்சு செஞ்சிருச்சு அவங்க ஃப்ரெண்டு. ஆனா இவங்களும் அவங்க சீசன்ல நான் அழுதேன் தாத்தா. அவங்க எவிக்ஷன் அப்ப ஒரு அந்த ஸ்பீச் கொடுத்தாங்கல்ல, நான் கூட அது நல்லா தான் வரைக்கும் ரிசீவ் தோணல. பண்ணேன். அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணறியா உங்களுக்காக. கண்ணு கலங்கிடுச்சு அந்த இடத்துல. ஐயோ, இந்த பொண்ணுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. ஆமா, ஏன்னா எனக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு கரெக்ட். அதுதான். அதுக்கு முன்னாடி 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் நடு சென்டர்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். அது இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல ஒரு சின்ன ரோல் பண்ணிருக்கேன். இதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்புனா இதுதான். சோ அப்ப என்னடா நமக்கு ஏதோ எங்க அப்பா வந்து ரீசெண்டா தான் தவறுனாரு. அந்த துக்கத்துல இருந்து நான் வெளியில வரல. அம்மாவுக்கு வந்து இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு நான் வெளில வரேன். கால் வருது. அம்மாவுக்கு அடிபட்டுருச்சு, கால் உடைஞ்சிருச்சு, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு. நான் ஹாஸ்பிட்டல் போய் எங்க அம்மாவை பார்த்துட்டு இருக்கேன். இவங்க கால் பண்றாங்க வீட்டுக்குள்ளார போகணும்னு. நான் எங்க அம்மா கிட்ட கேட்கிறேன், யாருமே இல்ல. எங்க பாட்டி மட்டும்தான். எங்க பாட்டிக்கு வந்து 80 வயசு. 80 வயசு பாட்டியும் எங்க அம்மாவையும் விட்டுட்டு நான் அந்த வீட்டுக்குள்ளார போகும்போது எனக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தது. எங்க அப்பா இல்ல, எங்க அம்மாவுக்கு இப்படி இருக்கு. அதெல்லாம் நேரம் எழுந்து, அம்மா நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இங்க நல்லா இருக்கேன், நீ நல்லா சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு உண்மையாவே அந்த இடத்துல யாரு பேசினாலும் எரிச்சலா இருந்தது, கோவம் வந்தது. அந்த இடத்துல எந்த மாதிரி விளையாடணும்னு அப்ப எனக்கு ஒரு அது நேச்சர் தானே ரியா, அந்த நேரத்துல உங்களோட சிச்சுவேஷன் அப்படி இல்ல. நாலேஜ் இல்ல. ஏன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப அதனால வந்து எனக்கு யாரையும் குறை சொல்லல, நான் எதையும் குறை சொல்ல விரும்பல. இதுதான் நடந்தது. ஐ அம் அக்செப்டிங் இட், அவ்வளவுதான்.
ஓகே. சொல்லுங்க மீனா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. இல்ல அவங்க தாமரை அவங்க வரும்போதே பேசணும்னு நினைச்சிருந்தேன். ஆக்சுவலா பிரியங்கா எல்லாம் உள்ள போனாங்கல்ல, அப்போ அவங்க அவங்க போனா கூட அந்த வீக்லயோ இல்ல அதே மாதிரி தாத்தா, தாமரை அவங்க, அப்புறம் இவங்க வனிதாக்கா 3 பேரும் சேர்ந்து போயிருந்தா எப்படி இருந்திருக்கும் நான் இமேஜின் பண்ணி பார்த்திருக்கேன் அப்பயே. அது சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறம் ரியா நீங்க கலக்கிட்டீங்க. போய் ரியா வந்து அடுத்தது அல்டிமேட் ஏதாவது இருந்து உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா வந்தது அப்படின்னா, அப்போ இப்போ உண்மையிலேயே நீங்க பேசுனதை வச்சு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்க சீசன்லயே. பட் அன்பார்ச்சுனேட்லி நீங்க சீக்கிரமா எலிமினேட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்க திருப்பி வந்து அல்டிமேட் இருந்ததுன்னா இஃப் யூ காட் அ சான்ஸ் நீங்க கண்டிப்பா போங்க. ஹலோ பிரியா இருக்கீங்களா? ஹாய் ஹாய் நெட்வொர்க் லாஸ் ஆயிடுச்சு. ஓ ஓகே ஓகே. அதான் இவங்க மீனா கேட்டாங்க அல்டிமேட் வந்தா நீங்க கண்டிப்பா உள்ள போவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் போகணும், நான் கன்ஃபார்மா போகணும். எல்லாரும் அம்மா நீ கட்டாயம் போவம்மா. ரியா நீங்க போனீங்கன்னா நாங்க சப்போர்ட் பண்றோம். கண்டிப்பா உங்களுக்கு ரியா கலக்குவீங்க. persons will definitely go. அல்டிமேட் இருந்துச்சுன்னா. அது என்ன தாத்தா கேன்சல் ஆயிடுச்சுன்றாங்க இருக்குன்றாங்க புரிய மாட்டேங்குது. இல்லங்க இது இந்த ஹேங் ஓவர் ஆஃப் தி சீசன் இஸ் கோயிங் டு ஹஸ் டன் a very big ஃபுல்லா அங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அஃபெக்டட். சோ இட் will take them time. பாப்போம். தாத்தா எனக்கு ஆக்சுவலி ஒரு கமெண்ட் வந்திருக்கு. சாண்ட்ரா புடிச்சு பாரு தள்ளி விடும்போது சாண்ட்ரா புடிச்சு பாரு தள்ளி விடும்போது விக்ரம் அங்க பீம் பேங்க்ல தான் உட்கார்ந்து இருந்தாரு. அவர் போய் பிடிச்சிருந்தாலே சாண்ட்ரா வந்து வெளியே வந்திருக்க மாட்டாங்களே, உள்ளே இருந்திருப்பாங்களே, அவரையும் உட்கார்ந்து பாத்துட்டு இருந்தாரு அப்படின்னு கமெண்ட் கேட்டிருக்காங்க. ஏங்க அவர் கால் ஒரு மாதிரி இருந்துச்சுல்லப்பா. ஒரு நிமிஷம் ரியா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நெட்வொர்க் இஷ்யூ போலாங்க. ஹலோ கேட்கல ஒண்ணுமே. ரியா கேட்கல நீங்க பேசுறது. நெட்வொர்க் இஷ்யூ கேக்குதா? ரியா கேக்குதா? அவங்களுக்கு கால் வந்திருக்கும் சார் நினைக்கிறேன். ஓகே ஓகே. அது ஆக்சுவலா கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ் தானே. அந்த விக்கல்ஸ் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தது, என்ன நடக்குதுன்னு தெரியல. உள்ள அந்த அளவுக்கு டிராமாவா இருந்துச்சு. ஆல்சோ அவர் இருந்த பொசிஷன் வந்து ரொம்ப பேட் பொசிஷன். கால் உடம்பு அவர் உடம்புக்கு வாக்குக்கு அவர் ஒரு மாதிரி கிராஸா டைப்ல போய் சீட்டு மேல படுத்துட்டு இருந்தாரு. ஆப்வியஸா அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல தான் இருந்திருப்பாரு. அவர் வெளியில வந்து கொஞ்ச நேரத்துல இவங்க இந்த இஷ்யூ நடந்துச்சுல்ல, அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ரெண்டாவது இப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதான்றது தெரியல. அது அது ஒண்ணு இருக்கு. சுபா இப்பதான் தாமரைக்கா சொல்லிட்டு போனாங்க அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு வந்து வினோத் தான் பிடிக்குமா, அவங்க வந்து வினோத் தான் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்களாம். ஐயோ ரொம்ப ஹாப்பிப்பா. அவங்க சொன்னாங்க. ஓகே ஓகே. ஹாப்பி ஹாப்பி. தேங்க்யூ பூர்ணி எனக்காக கேட்டு வச்சுட்டு அது எனக்காக இன்ஃபார்ம் பண்ணதுக்கு. நான் கேட்கலடா, அவங்களா சொன்னாங்க அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்டா. நான் என்ன சொல்றது, கேட்டு வச்சுக்கிட்டு எனக்கு சொன்னதுக்குன்னு தான் சொன்னேன். கார்ல ஓகேடா ஓகேடா. பூர்ணியா கேட்கல, பூர்ணி கேட்டது சபரி தான் கேட்டாங்க. ஏங்க அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு சாம். அதனாலதான் அமைதியா விட்டுட்டேன்ல சாம், தெரியும்ல. அப்பா சாமே. பாலாஜி ப்ரோ இருக்கீங்களா? அந்த வீடியோ எனக்கு அனுப்புங்க. ஏதோ வீடியோ இல்ல அது CWC பழைய வீடியோங்க, அது ஃபேக் வீடியோ. அது பாலாஜி ப்ரோ ஓகே 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 ஓகே. சிவா ப்ரோ. ஹாய் சிவா. ஹாய் गाइस, பேசுங்க. அதான் ரெட் கார்ட் பத்தி உங்களோட ஒபினியன் சொல்லுங்க ப்ரோ. என்ன சொல்றது? No, it's deserved like this. It's deserved. Like I no second thoughts about it. But the way it was delivered வந்து I think it could have been better ன்னு நான் பார்க்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி திடீர்னு கொடுத்தது வந்து இட் எப்படி டூ குவிக் டெத் வந்து டூ குவிக்கா இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீல். It could have prolonged it ன்னு நான் பார்க்கிறேன். Because அவங்க பண்ணதுக்குலாம் இது வந்து டூ ஈஸியா முடிஞ்ச மாதிரி இருக்குன்ட்டு.
ஆனா அங்க இருந்த யாருக்குமே இதனால ஒரு சேடோ எதுவுமே கிடையாது. எல்லாருமே செம்ம ஹாப்பி. செட்ல இருந்த எல்லாருமே. இல்ல ஹாப்பி இட்ஸ் ஐ மீன் லைக் ஐ செட் அவுட்கம் வந்து பெஸ்ட் கேஸ் சினாரியோ ஜஸ்ட் ஹாப்பின்றத தாண்டி எல்லாத்துக்குமே அந்த ஒரு அது எப்படி சொல்றது? சொல்ல வார்த்தை இல்ல. அந்த அளவுக்கு இருந்துச்சு எனக்கு உள்ள அந்த அந்த இதை நான் ஃபீல் பண்ணேன் இன்னைக்கு. பட் நான் ஒண்ணு கேக்குறேன். போஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் எப்படி இருந்துச்சு வீட்டுக்குள்ளார? லைக் அது காமிச்சாங்களா? இல்ல இல்ல ப்ரோ, எங்களுக்கு காட்டல ப்ரோ. இல்ல அது டக்குனு காட்டல. அதை ஷோ பண்ணோனையும் எங்களுக்கு டக்குனு இங்க ஸ்க்ரீன் இதாயிடுச்சு. அங்க என்ன நடந்துச்சுன்றதே எங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் 1/2 hour கழிச்சு தான் திருப்பி அவர் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி இவங்க வெளில போயிட்டாங்கன்றது தான் தெரியும். நான் ஸ்டேஜுக்கு வருவாங்கன்னு நினைச்சோம், பட் ஸ்டேஜுக்கு வரல அவங்க. தேர்ட் ப்ரோமோ வந்திருக்குல்ல, அதெல்லாம் போஸ்ட் எவிக்ஷன் ரெட் கார்டு தான். சோ அதோட சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கு. ஒரு செக்மெண்ட் இருந்துச்சு. ஓகே ஓகே. நீங்க ஆக்சுவலி காலில் விழுந்ததும் சரி, பார்வதி மன்னிப்பு கேட்டதும் எப்படி எடுத்துக்கிறீங்க எல்லாருமே? நான் பாதி சுத்தமா நம்பல, கமருதீன் உண்மையிலே ஃபீல் பண்ணானோ அப்படின்னு தோணுது எனக்கு, என்னோட பாயிண்ட்ல. எங்க பார்வதி எங்கங்க கால்ல விழுந்தாங்க? யார் கால்ல விழுந்தாங்க அவங்க? கமருதீன் விழுந்தாரு. கமருதீன் விழுந்தாரு. ஓகே. பார்வதி நம்பவே இல்லை, விட்டுருங்க. அவங்க கேட்ட சாரி நான் கொஞ்சம் கூட இது பண்ணவே இல்லை. கமருதீன் உண்மையிலேயே ஃபீல் பண்ணி காலில் விழுந்தாரு, என்னோட லைஃபே போச்சுன்னு கண்டிப்பா யோசிச்சுப்பார்ல. அது இவங்க கால்ல சொல்லுங்க பாலாஜி சொல்லுங்க. இதுல எனக்கு ஒரே ஒரு இது, பார்வதி வந்து she would have definitely taken few things for granted. ஓகேவா? இது கூட அவங்க பெருசா ஃபீல் பண்ணிக்க மாட்டாங்க, நான் கண்டிப்பா சொல்றேன். she would have asked sorry, பட் இதை பெருசா எடுத்து இது பண்ணிருக்க மாட்டாங்க. பட் கமருதீன் வந்து இவங்க கனி அவங்களோட இன்டர்வியூல ஒண்ணு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த நீங்க எப்படி மோல்ட் பண்றீங்களோ அப்படிதான் வந்து கமருதீன். ஓகே, நீங்க எந்த சைட்ல இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் கமருதீனை வந்து மோல்ட் பண்ண முடியும். ஸோ அந்த இதுதான் கமருதீனோட பெரிய தப்பு வந்து he deserves this red card. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் பார்வதியோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஒரு விஷயத்துக்காக. பட் ப்ராபப்லி if he would have picked up a right person, then his game would have been slightly different அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் nevertheless whatever happened is happened. He deserves to get that card. வேற என்ன சொல்றது, அவன் வந்து I probably think that he would have realized that he has done a mistake. பட் அவர் எந்த இடத்துலயும் வந்து ரிமோர்ஸ் காமிச்சது இல்லைல்ல பாலாஜி ப்ரோ? லைக் இஃப் யூ லுக் அட் தி வீக்கெண்ட் ஷோஸ், எந்த நேரத்துல வந்து விஜேஎஸ் வந்து கரெக்ஷன் சொல்லியிருந்தாலும் the way he has taken that, it didn't seem like he was showing any remorse. இப்ப தப்பு the mic issue கூட பாத்தீங்கன்னா like he correct when he mentioned it, அவரோட எக்ஸ்பிரஷன் பார்த்து சொல்றேன், like there was no remorse. லைக் இப்ப ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பியர் செட்டப் கண்டிப்பா இருக்கும். ஓகே, அதை பேஸ் பண்ணி இவங்க வீக்கெண்ட்ல நடக்கிற விஷயங்கள், இவங்களுக்கு வர சப்போர்ட், இந்த கிளாப்ஸ் இதை வச்செல்லாம் ஓரளவுக்கு டார்கெட் பண்ணுவாங்க. ஐ திங்க் தேர் வில் பி சம் செஷன்ஸ் ஈவன் பிஃபோர் த வீக்கெண்ட் எபிசோட் அண்ட் டெய்லி மார்னிங்ல வந்து ஒரு சில செஷன்ஸ் நமக்கு பார்க்காத, லைவ்ல பார்க்காத சில திங்ஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்கு. ஓகே, அதை பேஸ் பண்ணி they would have taken this approach. அது கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல he would have taken, okay, நம்ம இப்படியே போனா ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிடலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து he would have taken, but he would have not anticipated this one. ஓகே, இது கம்ப்ளீட்டா போய் இந்த ஒரு பாயிண்ட்ல இது அடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து he would have not anticipated. அன்னைக்கு அந்த டாஸ்க்ல பார்வதியோட அந்த பேஸ்கெட்டை அடிச்சது கூட வந்து இட் இஸ் நாட் அ பிக்கஸ்ட் திங். ஓகே, பட் இந்த ஒரு கான்வர்சேஷன் வித் சாண்ட்ரா அண்ட் புஷ் ஹர் டவுன்ன்றது தான் வந்து பிக்கஸ்ட். இட்ஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் half an hour டைம். ஓகே, நீங்க உங்க மைண்ட் பிளாங்க் ஆகும்போது என்ன பண்றீங்கன்னே தெரியாத மாதிரி he has done that. அங்க ஒரு விஷயம் நடந்து சாண்ட்ரா ட்ரிகர் பண்ணாங்களா பண்ணலன்றதுலாம் அடுத்தது. பட் ட்ரிகர் பண்ணாலுமே இந்த கேம்ல அப்படிதான், யூ ஷுட் ஹவ் கண்ட்ரோல் வித் யுவர் வேர்ட்ஸ் ஆக்ஷன்ஸ் அப்படின்ற போது அதை வந்து யோசிக்காம பண்ணிட்டாரு அப்படின்றது தான். நீங்க மற்ற வீக்கெண்ட்லாம் வந்து he thought it is a game play, நம்ம அப்ரோச் கரெக்டா போகுது, நம்ம இது வரைக்கும் போயிடலாம் அப்படின்றதுனால தான் you would have not gone back அந்த ஒரு ஃபீல் பண்ணி சாரி கேட்குது அப்படின்றது. பட் இது வந்து எண்ட் ஆஃப் த கேம் ஃபார் him. இந்த ரிசல்ட் வந்து you would have not anticipated. அதனால தான் அந்த ரியலைசேஷன் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். சண்டே என்ன சுபிக்ஷா எவிக்டடா?
பாலாஜி ப்ரோ அப்படிதான் சொல்றாங்க. முடிஞ்சிச்சா? எதுக்கு மறுபடியும் இங்க 2 போயிருக்காங்கன்னா அது மோஸ்ட்லி எடுத்துருவாங்கல்ல. இல்ல இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து தே வில் ஹேவ் ஒன் எவிக்ஷன். ஓகேவா? தட்ஸ் இட். பட் எனக்கு மணி பாக்ஸ் வந்து மலையாளத்துல பாத்துருந்தீங்க, யார் யார் அந்த பார்த்தாங்கன்னு தெரியல. கார்ல எனக்கு அந்த நான் வச்சு பார்க்கல. எடுக்கிறது. கார்ல வச்சாங்க. அதுல வந்து ஓகே. எவிக்ஷன் மணி பாக்ஸ் எடுத்துட்டு வெளில போறாம எதுவும் கிடையாதாமே? அப்படியா? இல்ல, டைம் 1 மினிட் டைம் கொடுப்பாங்க டைமர் அதுக்குள்ள. பட் ஆனா அதுக்கு அவங்களுக்கு வந்து அதுக்கான நோட்டிபிகேஷன் இருக்கும், டைமருக்கான நோட்டிபிகேஷனு. லாஸ்ட் சீசன் மாதிரி இல்லாம அவங்களுக்கு அந்த அப்டேட் வரும். அண்ட் அவங்க எவ்வளவு மேக்ஸிமம் எடுக்க முடியுமோ எடுத்துட்டு உள்ள வந்துடலாம் அப்படின்ற பாயிண்ட் தான் சொன்னாங்க. யாரும் எவிக்ட் ஆகல மலையாளத்துல. தெரியல, அது தெரியல. ஸோ அதுதான் நான் கேள்விப்பட்டேன். மணி பாக்ஸ் தாத்தாக்கு வந்து தெரியுமா? இல்ல தாத்தா வேற விஷயத்துக்கு வந்தேன். நீங்க பேசி முடிச்ச உடனே ஓகே ஓகே தாத்தா, சாரி. நீங்க அது முடிச்ச உடனே நான் பேசணும். ஓகே தாத்தா. அப்படி இருந்ததுன்னா ஒரு எவிக்ஷன் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் பண்ணிட்டு லாஸ்ட் 5 வந்து அப்படியே கொண்டு போலாம்ல. அப்படிதான் யோசிச்சிருப்பாங்களோன்னு தோணுது. ஓகே. பட் அது எனக்கு வந்து அன்ஃபேரா தெரியுது. ஏன்னா இவ்வளவு நாள் இருந்துட்டாங்க, நீ 2 எவிக்ஷனும் பண்ணிட்ட, இப்ப ரொம்ப ஒரே வீக்ல ரொம்ப எவிக்ட் பண்றது ஒரு மாதிரி இது வருது. தெரியல, இன்னும் சண்டே ஷூட் போயிட்டு இருக்குல்ல, என்ன அவுட்கம் வருதுன்னு பார்ப்போம். சொல்லுங்க தாத்தா. சீச்சி, இந்த பழம் புளிப்பு. குப்புற விழுந்தாலும் கூந்தல்ல நெய் ஒட்டல. அந்த வீடியோ பார்த்த ரசிகன் எனக்கு வந்துச்சு, நான் அனுப்புறேன் உங்களுக்கு. ஓகே தாத்தா. சுரேஷ் சார், அது வந்து பழைய ஷோ ஏதோ சிடபிள்யூசியோ இல்ல சர்வைவர் ரிலேட்டட் நினைக்கிறேன். தெரியல, பாப்போம் இருங்க, தாத்தா அனுப்பிட்டோம். நான் இன்ஸ்டால பார்த்தேன், இன்ஸ்டால எதுவும் இல்ல அந்த மாதிரி, அதனால தேடிட்டு இருக்கேன். யூடியூப்ல பாருங்க. யூடியூபா? இல்ல யூடியூப்ல இல்ல சார், நான் தேடி பார்த்தேன். மேபி சொல்ற மாதிரி பழசா இருக்கலாம். சாம் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், நீங்க விக்னேஷ் ரசிகனுக்கு அனுப்புங்க. மேபி அது பழசா கூட இருக்கலாம். ஏன்னா எலிமினேட்டு அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்றாங்க, நடுவில் கட் பண்ணி வந்திருக்கு. ஸோ இட் மஸ்ட் பி ஓல்ட். நான் அப்போ தான் எங்கேயோ பெங்களூருக்கு எப்போவோ போனது ஒரு வீடியோ வந்துச்சு, ஆஸ்திரேலியா போகிறப்போ ஏர்போர்ட், அதை போட்டு இவருக்கு போய்விட்டார் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஆஸ்திரேலியாவுக்கு. ஸோ இருக்கலாம். பட் ஏன்னா இவ்வளோ தெம்பா உட்காந்து பேச முடியாது, ஏன்னா இட் வில் பி வெரி பிக் பிரீச். ஸோ இட் மஸ்ட் பி ஓல்டு ஒன்லி. யார் சொன்னீங்களோ கரெக்டாக சொல்கிறீங்க. ஓல்ட் வீடியோ தான் சார், எனக்கு எடிட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. நடுவில் நிறைய ஜம்ப் இருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த சேனல் இந்த சேனல் இதெல்லாம் பேசவே முடியாது. அதுவும் இப்போதான் எலிமினேட் ஆகி ஃபியூ ஹவர்ஸ் தான் ஆயிருக்கும். அப்படி இருக்கிற போது ஷோ முடிகிற வரைக்கும் வெளில விட மாட்டாங்க. ஆமா தாத்தா, இது அபிஷியல் சேனல் கிடையாது தாத்தா, இது வேற ஏதோ எடுத்து எடிட் பண்ணி போட்டுறான். ஏன்னா அதுல சப்போர்ட் பாருன்னு பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ திருப்பியும் வந்து கொல்ல போதான்ட்டு. இல்லம்மா, அக்ரிமெண்ட் பத்தி திருப்பி படிச்சு காட்டுவாங்க ரெட் கார்டு வாங்கணும்னு. பட் தாத்தா, எனக்கு ஒரு கொஸ்டின். எனக்கு இன்னொருத்தவங்க சொன்னாங்க, இப்போ பிரதீப் வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில வரச்சு அன்னைக்கு ஈவினிங் எபிசோடுக்குள்ள அவர் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் பிக்சர் போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லையா? மைண்ட் செட் இருக்காது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிரதீப் ரெட் கார்டு வாஸ் நாட் ஜெனுயின்றதுக்கான நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணாங்க சேனல்லேருந்து, விச் வி ஹேவ் டு அப்ரிஷியேட். பட் திஸ் ஒன் இஸ் அ வெரி ஜெனுயின் ரெட் கார்டு. இந்த 2 பேருக்கும் இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். நான் ஆக்சுவலா அந்த பிரதீப் ரெட் கார்டு அப்போ ஷோல இருந்தேன். இட் வாஸ் அது வந்து பெரிய சைலன்ஸ், இல்ல வந்து நாட் மச் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் வந்து அங்க இல்ல. அது வந்து உள்ள இருந்தவங்க செலிப்ரேட் பண்ணாங்க அந்த 11 பேரும். ஆனா இங்க வெளியில பாத்தீங்கன்னா குதிக்கிறாங்க ஆடியன்ஸ், அழுதுட்டாங்க உள்ள சாண்ட்ராவும் அரோராவும். இதுதான் உண்மையான செலிப்ரேஷன். பட் அந்த ரெக்கார்ட் வந்து அலிகேஷன்ஸ்னால கொடுத்ததுல, இது வந்து இட்ஸ் நாட் an allegation. The action has been made and
பட் இது ஒன் திங் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டுங்க அது. ஆமா எக்ஸாக்ட்லி. ஏன்னா அதில் போட்டிருப்பாங்க ஃபிசிக்கல் அசால்ட், வெர்பல் அசால்ட் எல்லாமே எவ்ரிதிங். எங்க எவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் கார்ப்பரேட் கம்பெனி, அவங்க வந்து எவ்வளோ பெரிய டீம் இருக்கும் தெரியுங்களா, லீகல் டீம் எல்லாமே இருக்கும் அதில். பட் பக்கமா ஒரு இருக்குதுங்க. பாயிண்ட் நான் வச்சிருக்கேங்க, அது பத்திரமா வச்சிருக்கிறேன். அவ்வளோ தாத்தா ஒரே பக்கங்க. ஒரு பாயிண்ட். சி எனக்குமே வந்து அவர் டக்குன்னு அதை தூக்கினதுல உடன்பாடு இல்லை. இத்தனை நாள் ஒரு கேமுக்காகன்னு வச்சதை வச்சு அவங்கள வந்து ஏகப்பட்ட கேள்விகள் கொஸ்டின்ஸ் பண்ணி அந்த ஒரு பாயிண்ட்ஸை வச்சு அதுக்கப்புறம் ரெட் கார்டை தூக்கிருக்கலாமோ. எபிசோட் வரட்டுங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஃபுல்லாக பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ப்ரொமோவில் வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி எபிசோடில் எவ்வளோ எடிட் ஆகுதுன்னு தெரியாது. பட் வித் ரீசனபிள் ரிலையபிள் ரிசோர்ஸஸ் வெரி கிளியர்லி சே தட் they have been given ample time for them to blabber and vomit. எனக்கு என்ன தோணுச்சுன்னா சார், அவங்க கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்தா கூட ஏதோ ஒரு கருணை காட்டியிருப்பாங்க. இந்த வாயை வந்து இன்னைக்கு வரைக்குமே, அதாவது இந்த அந்த அந்த எபிசோட் இன்னைக்கு நேற்று எபிசோட் இன்னைக்கு காட்டினாங்க இல்லைங்களா, அது வரைக்கும் வாயை மூடல. இன்னும் ஜஸ்டிஃபிகேஷன் அது இதுன்னு லொட்டு லொசுக்குன்ட்டு ரொம்ப ஒரு ஓவர் போர்டு போயிட்டாங்க. வேற ஏதாவது ஃபோர்த் ப்ரோமோ ஏதாவது வந்துச்சா? இல்ல தாத்தா. அப்புறம் மேல ஒண்ணு போட்டிருந்தாரு ஷீபா, ஃபர்ஸ்ட் ஃபீமேல் கண்டஸ்டன்ட் ஹிஸ்டரின்னு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்டரியிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க இந்த ரெட் கார்டு கொடுத்தத மக்கள். ஏன்னா மக்கள் மிச்சம் எல்லாம் என்ஜாய் பண்ணிப்பாங்க தெரியாது. எல்லாருமே வேண்டி கரெக்டா நடந்து சூப்பரா எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஃபீல் ஆகுது. இதுவும் ஒரு ஹிஸ்டரின்னு தோணுது. அதாவது எதிர்பார்த்து கிடைச்ச ஒரு ரெட் கார்டு. அதுவே எதிர்பார்த்து இது கொடுத்தே ஆகணும்னு ப்ரெஷர் பண்ணி நம்ம மெஜாரிட்டி ஆஃப் தி ஆடியன்ஸ் எதிர்பார்த்தது. மற்றதாவது இதுக்கு ரெட் கார்டு கொடுக்கலாமா, ஒரு சின்ன ஒரு ஓரமா ஒரு டவுட்டு நம்மளுக்குள்ளே செல்ஃப் டவுட் இருக்கும். இதுல வந்து டவுட்டே கிடையாது, கொடுத்துதான் ஆகணும். கொடுக்கலன்னா முன்னாடியே ஒரு எல்லோ கார்டை கொடுத்து வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப எல்லாரும் ரெட் கார்டுக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. அவங்க முன்னாடி கொஞ்சம் அந்த லூஸா விட்டதுனால அது சில பேர் பேசுவாங்க, அவங்க பேசுறவங்க பேசிட்டு போட்டோம். ஆனா நம்மளுக்கு தெரியும்ல எவ்வளவு ஓவர் போர்டா போயிடுச்சு அப்படின்னு. ரெட் கார்டு எல்லோ கார்டு காமிக்கிறத விட அதிகமா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே தானே இருந்தாங்க. நீங்க இப்படி பண்ணாதீங்க, இது அக்ரெஷனை குறைங்க, நீங்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கிறது நல்லா இருக்கு, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போகாதீங்க அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டு தானே இருந்தாங்க. அவங்களுக்கு எங்க காது ஏன் கேட்கல அந்த நேரத்துல? காதுன்னு கேட்டு மூளைன்னு ஒண்ணு வேலை செஞ்சிருந்தோம்ல, சொல்லுவாங்களா ப்ரோ, சில பேருக்கு வந்து வாயில சொன்னா புரியும், சில பேருக்கு அந்த மாதிரி சொல்றேன். அது தப்புன்னு நான் சொல்லல. பட் அது அப்பயே கொடுத்தா கூட இந்த டாக்ஸிசிட்டி இந்த சீசன்ல கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்பயும் நம்ம ஃபீல் பண்ணல, ஏன் இதை வந்து கேட்கல, ஏன் இதை பண்ணல. நம்ம கேட்காம இல்ல, எல்லா வீக்கெண்ட்லயுமே நம்ம கூட வருத்தம் இருந்தோம். கொடுத்தாலும் ஏன் கொடுத்தீங்கன்னு, கொடுக்கலனாலும் ஏன் கொடுக்கலாம். அது 1008 டாக்ஸிசிட்டி வந்து வெளியில உள்ளதுதான் உள்ளார போய் இது பண்ணிருக்கோம் நான் பாக்குறேன். பிகாஸ் இட் டிடன்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் இன்சைட் அலோன். வெளியில வந்து நிறைய இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி அதை வந்து ப்ரொமோட் பண்ணி அது வந்து இப்ப பாலாஜி ப்ரோ சொன்ன மாதிரி இஃப் தே ஹேவ் சம் சார்ட் ஆஃப் இண்டிகேஷன் இன்சைட்னா தென் தே வுட் ஹேவ் டேக்கன் தட்ல. ஸோ நம்ம டேட்டாஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியால இப்போ இதுக்கு முன்னாடி 9 சீசன் வந்துருச்சு. அது தாண்டி ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லி கன்னடம் அப்படின்னு இருக்கு. அப்போ சோஷியல் மீடியாஸ்ல வந்து என்ன கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி இப்படி ஒரு ஷோல பண்ணா எத்தனை ஆயிரம் ஆடியன்ஸை நம்ம ரீச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டேட்டா பேஸே இருக்கு இல்லையா? அது அதை ஸ்டடி பண்ணியிருப்பாங்க, ஸ்டடி பண்ணி இதை சொல்லியிருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி கோச்சிங் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு தான் போறாங்க மேக்சிமம். இப்போ எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ண ஆடியன்ஸ் இப்படி ஒரு இவ்வளோ தூரம் சப்போர்ட் நம்மளுக்கு வருது, இப்படி பண்ணா வருது அப்படின்றத ஸ்டடி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது நம்ம ஆடியன்ஸ் இனிமேட்டு இந்த சீசன்ல இந்த மாதிரி கண்டென்ட்டுக்காக கன்றாவியெல்லாம் பண்ணா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, தூக்கி அடிச்சிருவாங்க அப்படின்றது இனிமேட்டு ஒரு எக்ஸாம்பிள் செட் ஆகும்.
பட் சாம் இன்னொன்னு சாரி See, கோ இது வந்து இட்ஸ் a lesson for audience Yeah, as yeah. well. Okay. Audience and இது வந்து ப்ராபப்ளி மேக்கர்ஸ் ஆர் கிவிங் a lesson to audience. ஏன்னா வந்து நம்ம போன சீசன் வரைக்கும் என்ன சொன்னோம், சேனல் ப்ராடக்ட் எல்லாம் தெரிஞ்ச ஆட்கள் இவங்களை எடுக்கிறாங்க, இவங்கள என்ன இது காமனர் எடுக்கணும், சில இதெல்லாம் எடுக்கணும், லீஸ்ட் நோன் பீப்புள் எடுக்கணும் அப்படின்ற பாயிண்ட் எடுத்து வச்சு பேசணும். ஓகே, பட் சி நாட் டு பிளேம் தெம், பட் அதை சில பேர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. பட் சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு கொண்டு போகும்போது தான் வந்து இந்த ஷோவோட இதுவே குறையுது இல்லை. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு ப்ராபப்ளி நெக்ஸ்ட் சீசன்லேருந்து இந்த சீசனை ஒரு பாடமா ஆடியன்ஸ்க்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் சீசன்லேருந்து யூ மைட் பிக் அப் த ரைட் கண்டஸ்டன்ஸ் நினைக்கிறேன். ஆக்சுவலா இது வந்து ஆடியன்ஸ்க்கு பாடமா நான் ஃபீல் பண்ணல, மேக்கர்ஸ்க்கு பாடமா தான். ஏன்னா அவங்க முன்னாடியே நிறைய இதை இஷ்யூ அட்ரஸ் பண்ணாம விட்டு அவங்களே அவங்க தலையில மண்ணை மாறி போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நீங்க சொன்னீங்க காமனரை வந்து எடுத்தது, அவன் காமனர்லயே கான்ட்ரோவர்சி காமனரா எடுக்கிறது வந்து தப்பு, புரியுதுங்களா? நம்ம வந்து ஒண்ணு செய்ய சொல்றோம், அதை நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா போர்ட்ல போய் நீங்களா செலக்ட் பண்ண ஆளுங்கள் தப்பு. அதுக்கு வந்து நம்ம வந்து இவங்க எடுங்க நம்ம கிட்ட ஓட்டு வாங்கி எடுக்க வச்சிருந்தாங்கன்னா அப்போ வந்து சொல்லலாம். இது மொத்தமே வந்து அவங்க தான் பண்ணது. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு வீக்கெண்டும் கேட்போம், ஏன்பா இதை கேட்கல அப்படி இப்படின்னு. அப்ப என்ன சொன்னாங்க, டிஆர்பிக்காக இது நல்லா போகுது, கான்ட்ரவர்சி இருந்தா தான் நல்லா இருக்கும், அப்படி இப்படின்னு எல்லா முடிவும் எடுத்தது பிபிடின்னு தான். ஸோ அவங்க எடுத்த முடிவு அவங்களுக்கே வந்து தப்பா போயிடுச்சு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஓகே, மித்ரா அட்ரைஸ் பண்ணிருக்காங்க, பேசுங்க மித்ரா. சாம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துல எண்ட் பண்ணிடலாம். ரொம்ப சரி ஓகே, ஒரு 7 o'clock எண்ட் பண்ணிடலாம். மித்ரா பேசுங்க. ஓகே ஓகே. Hi, thanks. Sorry, I just want to share something. Fake news speculate ஆயிட்டு இருக்கு. ப்ராப்ளம் நீங்க இப்போ நான் சொன்னேன்னா மேபி யாராச்சும் உங்களை வந்து கேட்டாங்கன்னா உங்க ஸ்பேஸ்ல நீங்க அதை பற்றி சொல்லலாம். பிரஜின் வந்து பிபி செட்க்கு போயிட்டாரு, பெரிய பிரச்சனை பண்ணாங்க அப்படிலாம் சொன்னது எல்லாமே அதெல்லாம் உண்மை கிடையாது. பிரஜின் அங்கே போகல. அண்ட் ஆல்சோ அவர் யாருக்கும் கால் பண்ணி விஜிஎஸ் கால் பண்ணி இதை பற்றியும் புலம்பல. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன நடந்திருக்குன்னா, அவங்களுக்கு 2 ட்வின்ஸ் இருக்காங்களா, பாட்டு அண்ட் மீனு. they actually tried அவங்கள அதை பார்க்க விடாம they had lock out from all the device. Unfortunately the kids யூடியூப்ல அந்த கிளிப்பை பார்த்து பெரிய பிரச்சனையாச்சு. they are actually crying non-stop and அது சமாளிக்க பிரஜனுக்கு டைம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபேக் நியூஸை ஸ்பெக்குலேட் பண்ணுறவங்க ஐ டோன்ட் நோ வாட் டு சே. பட் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் யூ கைஸ், இன்கேஸ் யாராவது இங்கே வந்து இதை பற்றி கேட்டாங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறீங்களா? கண்டிப்பா. Thank you so much. Thanks, bye bye. Thank you. வேற யார் பேசுறீங்க? ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப நேரமா சொல்லுங்க. ரேஷு பேசுங்க. ரேஷு இதுக்கப்புறம் இங்க என்ன பேசுறது? எபிசோட் பார்த்துட்டு தான் பேச முடியும். எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னு ஆப்வியஸ்லி எல்லாமே பேசி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறோம். ஆமா, எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட். மறக்காம I think of all things இந்த இன்சிடென்ட் வந்து it united the housemates. எல்லாம் வேற டைரக்ஷன்ல இருந்தவங்க வந்து because of this incident I think they all come together. So that's nice to see, especially towards the final week. அது பார்க்கிறது நல்லா இருக்கு. ஓகே. So பிக்ஷா எவிக்ஷன் கன்ஃபார்மா? தெரியலங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே நைட் சந்திப்போம். ஷோ முடிஞ்சோனே தாத்தா ஷோ முடிஞ்சோனே நான் ஸ்பேஸ் போடுறேன். ஓகேவா? கைஸ் எல்லாரும் வந்துருங்க. பை மறக்காம இன்னைக்கு எபிசோட் பை பாருங்க. எல்லாரும் கூஸ்பம்ஸ் பை தாத்தா. பை thank you so much. Have a nice day. Enjoy பண்ணுங்க. Have a nice day. Have fun. Thank you. Bye. Have a super dinner. Thank you Newton. டின்னர்லாம் இல்ல, பாப்கார்ன் தான். நான் பாப்பா வச்சு உட்கார போறேன் இன்னைக்கு. ஆமா. ஓகே பை.